கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் சீனிவாசன், ஆய்வு பிரிவு பொறுப்பாளர் அமிதாப் துபே ஆகியோர் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அப்போது பேசிய அவர்கள், நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா, ராகுல் ஆகிய இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த வழக்கை தொடுத்த சுப்பிரமணிய சுவாமி வழக்கை திரும்ப பெற்று விடுவார் என்ற அச்சத்தில் இந்த வழக்கை தற்போது விரைவுபடுத்துகின்றனர். இந்த வழக்கில் உரிய நியாயம் கிடைக்கும் என தெரிவித்த அவர்கள், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட இந்த வழக்கு குறித்து மத்திய பாஜக அரசு, அமலாக்கத்துறை ஆகியவற்றுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றோம். அறக்கட்டளைகளால் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி என்றால் அதில் தனிப்பட்ட நலன்களை செய்ய முடியாது. இதில் பண பரிவர்த்தனை ராகுல், சோனியா பெயரில் இல்லை. அதிலிருந்து எந்த பலன்களையும் பெறவில்லை. பண பரிவர்த்தனைகள் இல்லை எனில் இதில் அமலாக்கத்துறைக்கு என்ன வேலை எனவும் கேள்வி எழுப்பினர். அதானி மீது அமெரிக்கா வழக்கு தொடர்ந்துள்ள நிலையில் அவர்களிடம் ஏன் அமலாக்கத்துறை விசாரிக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர்கள், தமிழகத்தில் அண்ணாமலை, நயினார் பேச்சை கேட்காதவர்களையும் இந்திய அளவில் மோடி பேச்சை கேட்காதவர்கள் மீதும் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்படுகிறது. அமலாக்கத்துறை தொடுக்கும் 100 வழக்குகளில் 95 வழக்குகள் தோற்றிருக்கின்றது. சுப்பிரமணிய சாமியே மோடிக்கு எதிராக மாறிவிட்டார். இந்த வழக்கை அவர் நடத்த மாட்டார் என்பதால் மத்திய அரசு இதை கையில் எடுத்திருக்கிறது. அமலாக்கத்துறை வைத்து அதிமுகவை மிரட்டுவதாக இணைய ஊடகங்களில் செய்திகள் ஏராளமாக இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணியை அறிவிக்கவில்லை? தமிழகத்தில் அமலாக்கத்துறை விளையாடுகிறது. அதிமுக பெரிய கட்சியா, பாஜக பெரிய கட்சியா எனவும் கேள்வி எழுப்பிய அவர்கள், நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையினை விற்கப் போவதில்லை என கட்சி சொல்லி இருக்கின்றது. சட்ட ரீதியாக இந்த வழக்கை எதிர்கொள்வோம் எனவும் தெரிவித்தனர். அப்பியர் ஆனாங்க, எல்லா இடத்துலையும் இடி ஆஃபீஸ் போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. கேஸ் க்ளோஸ் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு கேஸ் ஓப்பன்டு அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. நோட்டீஸ் தானே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டியை சீல் வைக்கிறவங்க நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் ஷீட்டில் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ சார்ஜ் ஷீட்டை வெளில விட சொல்லுங்க பிஜேபியை. அது எதுவும் கிடையாது. அந்த இடி கேஸில் சட்டத்தை தான் அவங்க வந்தோன்னா மாற்றிட்டாங்கல்ல. எல்லாருமே இடி கேஸ் தானே. ஒரு வாஷிங் மிஷின் திறந்து வச்சுருக்காங்கல்ல, ஆப்போசிஷன் லீடர் மேலே இடி கேஸு. நம்ம தமிழ்நாடு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அந்த பயந்து தானே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறாரு. நீங்கள்லாம் பேசுகிறீங்க, எல்லாருமே அதானே பேசுகிறீங்க. அவர் யூடியூப்பை திறந்தீங்கன்னா எடப்பாடியோட சம்பந்தி மேலே கேஸ் நடத்தணும், அவர் மேலே கேஸ் வந்துடும். அதனால தான் எடப்பாடி போய் பேசியிருக்கிறாரு. இப்போ ஏஐடிஎம்கே அலையன்ஸ் யார் அனௌன்ஸ் பண்ணணும்? பிஜேபி பெரிய பார்ட்டியா, ஏஐடிஎம்கே பெரிய பார்ட்டியா? ஏஐடிஎம்கே தான் தமிழ்நாட்டில் பெரிய பார்ட்டி. அப்போ ஏன் எடப்பாடி அனௌன்ஸ் பண்ணாமல் அமித்ஷா அனௌன்ஸ் பண்ணுறாரு? அப்புறம் ஒரு நாளைக்கு சொல்கிறாரு கூட்டணிங்கிறாரு, இவர் கேட்டால் கூட்டணி இல்லைங்கிறாரு. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் இடி விளையாடுது இல்லை. So first we are putting our things, then it depends on what the government's actions are, and I'm sure we will respond to that, or rather the people who have been accused will be respond to. யாரா மேலாம் கேஸ் போட்டுறாங்க. கோர்ட்டில் என்னை கூப்பிட்டா தான் நாங்கள் எதாவது பண்ண முடியும். கோர்ட்டு கூப்பிடாம அதை அப்படியே அமைக்க வச்சுட்டாங்கன்னா நாங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எங்கள் பக்கத்தை இப்போவே நாங்கள் சொல்கிறோம். கோர்ட்டு எங்களை கூப்பிடணும்ல. That is what they are trying. They are trying. They cannot take over possession. நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது அப்படிங்கிறது தான். நாங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்க போகிறதுல நாங்களே சொல்கிறோம். The ED has a conviction rate of less than 1%. நான் 1 மார்க். So final possession is very unlikely because it is a state case. But they attach properties all the time, and in the end only less than 1% they are able to keep. 98% of their political cases are against the opposition. 100 கேஸில் 5 கேஸ் ஜெயிக்கும் நான் சொன்னேன். சார் ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு 100ல் 2 மார்க் தான் வாங்குவாங்கிறாரு. That value was the income tax department's value. They have valued it. That one will have to check. I don't have the year. You can find that out for you. The property values are escalating. Yeah. Yeah. The value is irrelevant until you sell an asset. ஒரு சொத்து எங்கிட்ட இருக்கணும், விற்றா தானே ஒரு சொத்தோட மதிப்பு எப்படி தெரியும்ல. ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை மாதிரி விலை டெய்லி வருமா? கடைசியாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விற்றா தான் தெரியும். நாங்கள் விற்க போகிறது இல்லைன்னு தான் கட்சி சொல்லுது. கட்சி தான் ஓனரு.
கட்சி விற்க போவதில்லைன்னு சொல்லுங்க. So what is this party intend to do with the property in the long run? It's not property of the party. It's property of Associated Journal. See, that's why I mentioned in the beginning. Because of the actions that was taken, the restructuring, a defunct or sick entity has now become a going concern. It has become successful. So the goal is to have it continue to be successful and to grow. So the goal from the party point of view is for National Herald, Navjeevan, Qawmi Awaaz and any future publications to expand in circulation and take their message around the country. Breakout of the 90 crore, mobilized for 80 crore. No, the 90 crore is a hypothetical amount because it could not, I think the value was 50 lakhs that was put on the, I will check the value for you, but I think it was given a value of 50 lakhs because the money was not coming back. When you lend money to a sick company, they cannot repay it. So that was notional money, it was never going to come back. What is the 90 crore? What is the 90 crores என்னன்னா பழைய சம்பளம் கொடுக்காதது, பிஎஃப்யூ, கிராஜுவிட்டி, மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அந்த கம்பெனியில். காங்கிரஸ் கட்சி 90 கோடி ரூபா கடன் கொடுத்தாங்க. ஏன்னா 1937 அன்னைக்கு எங்கள் முதல் பிரதமர் அந்த நேரு எங்கள் கட்சியில் இருந்த பார்ட்டியில் எங்களோட கட்சியோட நாங்கள் 90 கோடி ரூபா கொடுத்தோம். வயிற்றில் தான் கொடுத்தோம், செக்கில் கொடுத்தோம். அந்த 90 கோடி ரூபா திரும்பி வராதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால 50 லட்சம் ரூபா வேல்யூ போட்டு வாங்கிட்டோம். 90 crore is party's money? இட் இஸ் பார்ட்டிஸ் மணி. அது இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டது. நாங்கள் குதிரை பேரம் பேச படம் இல்லை. Any other question? வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா? Yes, we will make the video. Yeah. So, conclusion. Absolutely.